அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 950. தலைப்பு இறை தூதர்கள் தொடர் 14. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் அவர்கள் கண்முன்னேயே ஆழி பேரலையால் அலைக்கழிக்கப்பட்டு சுழற்றப்பட்டு செத்து மிதக்கிறார். அவருடைய மனைவியும் அவ்வாறு தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை அழித்ததற்கு காரணம், அல்லாஹவை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவைகளை தங்களுடைய வணக்கத்துக்குரியவைகளாக எடுத்துக்கொண்டது தான். படைத்தவனை விட்டுவிட்டு படைப்புகளை வணங்கிய காரணத்தினால் படைத்தவன் கோபம் கொண்டான். ஏக இறைவனை மட்டுமே வணங்கியவர்கள் கப்பலில் ஏற்றி காப்பாற்றப்பட்டார்கள். அதுபோல் தன்னுடைய மகனையும் காப்பாற்றி விடலாம் என்றுதான், யா புனை ஏற்கபு மகனா, என்னுடைய மகனே இந்த கப்பலில் ஏறிக்கொள் என்று சொன்னார். ஆனால் அவன் என்ன சொன்னான்? அதற்கு அவன், என்னை தண்ணீரிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மலையின் மேல் சென்று நான் தப்பி விடுவேன் என கூறினான். இன்றைய தினம் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்திருக்கிறானோ அவரை தவிர அல்லாஹுவின் கட்டளையிலிருந்து காப்பாற்றப்படுபவர் எவரும் இல்லை. அச்சமயம் அவர்களிடையே பேரலை ஒன்று எழுந்து குறுக்கிட்டது. அவன் மூழ்கடிக்கப்பட்டவர்கள் ஒருவனாகிவிட்டான். அல்லாஹ் கூறுகின்றான், பின்னர் பூமியே நீ உன் நீரை விழுங்கிவிடு, வானமே மழையை நிறுத்திக்கொள் என்று சொல்லப்பட்டது. நீரும் குறைக்கப்பட்டது. இதற்குள் நிராகரித்தோர் நீரில் மூழ்கி அவர்கள் காரியமும் முடிக்கப்பட்டது. கப்பல் ஜூதி மலை மீது தங்கியது. அநியாயம் செய்த மக்களுக்கு இத்தகைய அழிவுதான் என்று கூறப்பட்டது. 11வது அத்தியாயத்தின் 44வது வசனம். அப்போது நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு சந்தேகத்தின் பேரில், அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று சொன்னான், நம்ம குடும்பத்தில் ஒருவனாக இருந்த மகனை அழித்து விட்டானே என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். எவ்வாறு கேட்கிறார்கள் என்று சொன்னால், நூஹ் தன் இறைவனிடம், என் இறைவனே, நிச்சயமாக என் மகன் என் குடும்பத்தைச் சேர்ந்தவனே, உன் வாக்குறுதி நிச்சயமாக உண்மையானது, நீதி வழங்குவோர்களிலெல்லாம் மேலான நீதிபதியாய் நீ இருக்கின்றாய் என்று கூறினார். அவ்வாறு கூறப்பட்ட போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளித்த பதில், அதற்கு இறைவன் கூறினான், நூஹே, உண்மையாகவே அவன் உன் குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்ல. நிச்சயமாக அவன் ஒழுக்கமில்லா செயல்களையே செய்து கொண்டிருந்தான். ஆகவே நீர் அறியாத விஷயத்தை பற்றி என்னிடம் கேட்க வேண்டாம், நீர் அறியாதவர்கள் ஒருவராகிவிட வேண்டாம் என்று திடமாக நான் உமக்கு உபதேசம் செய்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதை கேட்ட மாத்திரத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கால ரப்பி இன்னி அஊது பிக்க அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்ம் வ இல்லா தஃபிர் லீ வ தர்ஹம்னி அகும் மினல் ஹாஸிரீன். என் இறைவா, எனக்கு எதை பற்றி ஞானம் இல்லையோ அதை உன்னிடத்தில் கேட்பது விட்டும் உன்னிடம் நான் ஆக இவ்வாறு இந்த மலை ஜூதி மலை மீது கப்பல் தங்கியது. அப்படியானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கையாளர்களை, ஈமான் கொண்டவர்களை காப்பாற்றினான். அந்த கப்பல் இன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பார்ப்பவர்களுக்கு ஆச்சரியமாக, பூமியின் மிக உயரமாக உள்ள இந்த ஜூதி மலையின் மீது இந்த கப்பல் எவ்வாறு வந்தது என்று அவர்கள் இன்னமும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மலைகளைப் போல அலைகளை ஏற்படுத்தி அந்த அலைகள் மிக உயரமாக, மலைகளை விட உயரமாக வந்து இறுதியாக அந்த நீர் குறைக்கப்பட்ட போது மலையின் மீது அந்த கப்பல் தங்கியது என்பதை வரலாறுகள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்றன. அல்லாஹும் இதை ஆணித்தரமாக சொல்கிறான். அவனுடைய அத்தாட்சியாக அந்த கப்பல் இன்றும் இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ் மிக நுட்பமானவன், அவன் பேரறிவாளன். அல்லாஹுடைய வல்லமை, ஆற்றல் அத்தகையது. அவனுக்கு எதையும் இணை வைக்காது வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இணை வைத்தலின் காரணமாகத்தான் இரத்த சம்பந்தமான உறவுகளாக இருந்தும் அவர்களும் இறை தூதர்களுடைய
மகனும் மனைவியும் அழிக்கப்பட்டார்கள். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.